காரியத்தை தான் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து வைத்தார். தான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே வைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா இப்படி தான் இருக்கணும், மனுஷன் இப்படி தான் வாழணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவனுக்கு நான் கொடுக்குறேன், இப்படி இருக்க வேணுங்கிறது தான் என் தரிசனம். அந்த தோட்டத்தை பற்றி வாசித்து பாருங்கள், என்ன அருமையாக இருக்குதுன்னு. நான் வாசிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனாய கர்த்தர் பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானம் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலவித செடியிலும், 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், இப்போ நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் கர்த்தர் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்போ கவனிங்க, தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகு காலத்தை ஒன்றுமில்லாமல் இருந்து உண்டாக்க முடியும். ஆதியாகமம் 2, 7, 8 மற்றும் 15 ஆகிய வசனங்கள். 7, 8 அப்புறம் 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த பண்படுத்தவும்ங்கிற வார்த்தையில் தான் கலாச்சாரம், கல்ச்சர்ன்ற வார்த்தை வருது. கல்ச்சர்ன்ற வார்த்தையை டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக எங்கேருந்து வந்ததுன்றதை காமிக்கிறாங்க. அந்த வார்த்தை டு டில், பண்படுத்துவதுன்ற வார்த்தையில் தான் கலாச்சாரம்ன்ற வார்த்தை வருது. ஒரு கலாச்சாரம் எப்படி உருவாகுது? போதிப்பதன் மூலமாக, வழி நடத்துவதன் மூலமாக, காண்பிப்பதன் மூலமாக, பழக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக கலாச்சாரம் உருவாகுது. அந்த ஒரிஜினல் வார்த்தையை அந்த பண்படுத்துறதுலேருந்து தான் வருதான் கலாச்சாரம்ன்ற வார்த்தை. அப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு கலாச்சாரம் உருவாகிறது, அந்த கலாச்சாரம் போதிக்கப்படுகிறது, காட்டப்படுகிறது, நடைமுறையிலே கொண்டு வரப்படுகிறது. அதன் மூலமாக அந்த சமுதாயமே ஒரு விதமான கலாச்சாரமாக உண்டாகிறது. அப்போ அந்த கல்ச்சர்ன்றது இந்த பண்படுத்துறதன் மூலமாக வருகிறது. டில்னா கொத்தி, எரு போட்டு, தண்ணி பாய்ச்சி, விதையை நட்டு, அதை பறவைகள் கொண்டு போயிடாதபடி பாதுகாத்து எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? டில்லுன்னா எல்லாமே அடங்கியிருக்குது அதில். அதுதான் பண்படுத்துகிறதுன்றது. அதன் மூலமாக ஒரு செடியோ மரமோ உண்டாகிறது, அதில் காய்கள் கனிகள் உண்டாகிறது இல்லையா? அது பிரயோஜனமான ஒன்றாக மாறுகிறது. ஒரு மரம் உருவாச்சுன்னா அதை யாரோ நட்டுருக்குறாங்க, தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, அது மூலமாக எனக்கு காய்ச்சி அது கொட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்போ அங்கேருந்து அந்த கல்ச்சர்ன்ற வார்த்தை வருகிறது. அப்போ கல்ச்சர்னா என்ன? கல்ச்சர்ன்றது ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயத்தினுடைய குவாலிட்டி, தரம், என்ன விதமான ஒரு தரமான ஒரு சமுதாயம் என்கிறது தான் கல்ச்சர். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டாரு, இப்போது அவனை ஒரு விதமாக உண்டாக்கியிருக்கிறார். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கியிருக்கிறாரு. அவருடைய ஜாதியின்படி அவன் உண்டாக்கப்பட்டவன். மிருகங்களெல்லாம் அதது தன் ஜாதியின்படி, ஜாதியின்படி உண்டாக்குனாராம். ஒரு ஜாதியின்படி மிருகங்கள், பறவைகள், இன்னும் செடிகள் கொடிகள் கூட அதது ஜாதி இருக்குது. அதுக்கு மனுஷனை எந்த ஜாதியின்படி உண்டாக்குனார்? அவர் எந்த ஜாதியோ அந்த ஜாதி. தேவன் எந்த ஜாதியோ அந்த ஜாதியின்படி மனுஷனை உண்டாக்குனார். அவன் அந்த வகையை சேர்ந்தவன், அந்த வகை அவன். நீங்களும் நானும் சும்மா இந்த ஊரில் இருக்க ஜாதியை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஹலோ சொன்னார், அந்த லிஸ்ட்டே நான் வச்சுருக்கிறேங்க மொத்தம் கரெக்டாக எங்கிட்ட இருக்குது. காஸ்ட்டு, சப்காஸ்ட்டுடைய சப்காஸ்ட்டு எல்லாம் தெரியும். சரி, அதை கொஞ்சம் தூக்கி ஓரமாக வைங்க. எல்லாமே எதுலையாவது இருந்தால் வர்றோம். ஆனால் அதை ரொம்ப பெருசாக நம்ம இது பண்ண முடியாது.
நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அதுலேருந்து வர்றோம், ஓகே. ஆனால் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? கிறிஸ்தவர்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? நான் எந்த ஜாதியை சேர்ந்தவன், கர்த்தர் எந்த ஜாதியோ எந்த வகையோ அந்த வகையிலே நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், அதை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதில் தான் கவனம் இருக்கணும், நம்முடைய கவனம். இதை பற்றிலாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. அவர் என்ன வகை, அந்த வகையை சேர்ந்தவன் நான், அவரை போன்றவன் நான். அப்போ அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு மனுஷனை உண்டாக்குனார், ஒரு மனுஷியை உண்டாக்குனார், நல்ல உலகமாக உண்டாக்குனார், அதில் மனுஷனை வச்சார். இப்போது அவர் செஞ்ச வேலையை கண்டினியூ பண்ண சொல்கிறாரு, நம்ம தொடர சொல்கிறாரு. இப்போ மனுஷனுக்கு ஏன் அவருடைய சுவாபமும் அவருடைய குணாதிசயம் கொடுக்கப்பட்டது? அவன் மனுஷன் ஏன் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? ஏன்னா அவர் செய்கிற வேலையை தொடரணும் அவன். அதுக்காக தான் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் அவரே தந்திருக்கிறார். ஏன்னா அது இருந்தால் தான் அவரை மாதிரி அவன் வேலை செய்ய முடியும். நல்லா கவனிங்க, நம்முடைய வேலை, நாம் தொடர வேண்டிய வேலை தேவனே செய்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி வேலை அது. அதனால தான் அவருடைய இமேஜும் லைக்னஸும் அவருடைய சாயலும் ரூபமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பண்படுத்துன்ற வார்த்தையில் தான் இன்றைக்கி கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். அப்போ என்ன பண்படுத்துறதுனா என்ன? ஒரு உலகத்தை டெவலப் பண்ணுன்றார், ஒரு சமுதாயத்தை டெவலப் பண்ணு, ஒரு கலாச்சாரத்தை டெவலப் பண்ணு. அந்த சமுதாயமும் அந்த கலாச்சாரமும் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சமுதாயமும் கலாச்சாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் மனுஷனுக்கு அன்றைக்கு பொறுப்பை அவனுடைய கையில் ஒப்படைக்கிறார். ஒரு மனுஷனை உண்டாக்கிட்ட, ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டேன், ஒரு சமுதாயத்தை நீ உருவாக்கு. எந்த விதமான சமுதாயங்கிறத உங்கள் கையில் தான் இருக்குது, நீ அதை இது பண்ணு. அவ்வளோ பெரிய பொறுப்பை, ஒரு கனமான ஒரு பொறுப்பை மனுஷன் கையில் கொடுத்து எந்த விதமான சமுதாயம்ங்கிறத நீ தீர்மானம் பண்ணு. நீ தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த சமுதாயமே தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களால் நிறைந்திருக்கட்டும். தேவனை போல அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து காரியங்களை நிறைவேற்றட்டும்னு சொல்லி அப்படி தான் கொடுக்குறாரு. அப்போ கர்த்தர் எங்கே வேலையை செஞ்சு முடித்தாரோ, 6 நாளில் செஞ்சு சிருஷ்டிப்பின் வேலையை முடித்தார். இப்போ நம்மளை ஆரம்பிக்க சொல்கிறார். அதுதான் 2வது அதிகாரம். முதல் அதிகாரத்துலேருந்து 2ஆவது அதிகாரம் போகும்போது அதுதான். அப்போ இந்த வேலையில் நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், நாம் என்ன விதமான காரியங்களை நம்புகிறோம், என்ன நம்முடைய வேல்யூஸ் என்ன, நம்முடைய பிலீஃப்ஸ் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் எதை நம்புகிறோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி எண்ணுகிறோம், வாழ்க்கையை பற்றி, உலகத்தை பற்றி, எல்லாத்தை பற்றி நாம் எப்படி எண்ணுகிறோம்ங்கிறது முக்கியம். ஏனென்று சொன்னால் அதுதான் இந்த சமுதாயத்தின் தரத்தை நிர்ணயிக்க போகிறது. சரி, அப்போ எல்லோரும் ஒரு வேலையில் தான் இருக்கிறோம், பல வேலை செய்கிறோம். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன வேலை? ஒரு சமுதாயத்தையும் ஒரு கலாச்சாரத்தையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம பண்ணுற தனிப்பட்ட வேலை நமக்கு புரியும், அதனுடைய முக்கியத்துவம் புரியும். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இந்த கலாச்சாரம்ங்கிறது தேவன் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு ஈவு. கலாச்சாரத்தை முழுக்க முழுக்க நீயே உண்டாக்குன்னு சொல்லலை, ஒரு சாம்பிள் முன்ன வச்சுட்டார் கடவுள் முன்னால் வச்சுட்டு, தான் இப்படி தான் இருக்கணும், இதுதான் சாம்பிள், இதுதான் மாதிரி, இந்த மாதிரி எடுத்துக்கோ, நான் உனக்கு கான்செப்ட் எப்படி இருக்கணும் சமுதாயம், என்னுடைய விஷன் என்ன, என் தரிசனம் என்ன, சமுதாயம் எப்படி இருக்கணும், மனுஷர்கள் எப்படி இருக்கணும், குடும்பங்கள் எப்படி இருக்கணும், சந்ததிகள் எப்படி இருக்கணுங்கிற ஒரு சாம்பிளை காமிச்சிட்டேன். எப்படி அவர் வாழணும், எப்படிப்பட்ட இடத்துல வாழணும், எப்படிப்பட்ட காரியங்களை உடையவர்களாக இருக்கணும், அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு சாம்பிளை அவர் உண்டாக்கி தர்றார். அதான் ஏதேன் தோட்டம். அதனால தான் இங்கே 15ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து, பாருங்கள், கர்த்தர் மனுஷனை பார்த்து நீ ஒரு தோட்டத்தை உண்டாக்கியோன்னு சொல்லலை. அப்போனா என்ன ஆகும்? முதல் மனுஷன் அவன் நம்மளுக்கு சாம்பிளை கொடுத்துட்டு போயிருப்பான், என்ன பண்ணியிருப்பானோ தெரியாது. அவன் நம்மளுக்கு ஒரு சாம்பிளை கொடுத்துட்டு போயிருப்பான். ஆனால் கர்த்தர் அவன் கையில் விடல, அது சாம்பிளை அவருக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு? உன்னை என்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கிட்டேன், உலகத்தையும் நல்ல உலகமாக நான் உண்டாக்கிட்டேன். இப்போ உனக்கு ஒரு சாம்பிளை நானே கொடுத்துட்றேன், அந்த சாம்பிளை நீ ஃபாலோ பண்ண முடியாது, அந்த சாம்பிளை நானே உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த கலாச்சாரத்துக்கு வித்திட்டவர் தேவன். கலாச்சாரம் எப்படி இருக்கணுன்ற விதைகளை அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாகும் போது அவர் விதைச்சிட்டு போயிட்டார். இப்படி தான் இருக்கணும் கலாச்சாரம், சமுதாயம் எப்படி இருக்கணும், அதுக்குரிய விதைகள் அவரிடத்துலேருந்து வந்தது.
சும்மா உலகத்தை உண்டாக்கிட்டு வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கிட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டு மிருகங்களையும் பறவைகள்லாம் உண்டாக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு பண்ணி ஒரு இதை உண்டாக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு இடத்த எடுக்கிறாரு, செலக்ட் பண்ணுறாரு. அதை எடுத்து அதை அற்புதமான ஒரு இடமாக உருவாக்கி மனுஷனுடைய கையில் தர்றாரு. அதனுடைய காரியத்தை தான் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து வைத்தான்றது தான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே வைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா இப்படி தான் இருக்கணும், மனுஷன் இப்படி தான் வாழணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவனுக்கு நான் கொடுக்குறேன், இப்படி இருக்க வேணுங்கிறது தான் என் தரிசனம். அந்த தோட்டத்தை பற்றி வாசித்து பாருங்கள், என்ன அருமையாக இருக்குதுன்னு. நான் வாசிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் 4ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானம் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலவித செடியிலும் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். இப்போ நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்போ கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். கேட்டிங்களா? எப்படிப்பட்ட இடத்துல வைக்கிறார் பாருங்க கர்த்தர். சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்படி தான் இருக்கணும் மனுஷன்றார். தான் என் விஷன். என்னுடைய விஷன் இதுதான். பொன் விளையிற பூமியில் ஆறு ஓடுற இடத்துல என்ன மாதிரி இடம் செலக்ட் பண்ணியிருப்பாருங்க பாருங்கள். ஏதேன் தோட்டத்தை வைக்கிறதுக்கு ஆறு ஓடுற இடத்துல அந்த ஆற்றங்கரையில் பொன் விளைகிற ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே ஒரு கார்டனை செட்டப் பண்ணுறார், ஒரு தோட்டத்தை செட்டப் பண்ணுறார். அந்த தேசத்தின் பொன் நல்லது, பொண்ணு கெட்டதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த தேசத்தின் பொன் நல்லது. இப்போ இருக்கிற பொண்ணும் அதே தான். நம்ம ஒன்று இப்போ மனுஷன் எங்கேயாவது வச்சுருக்கான பொண்ணு, அவன் எங்கேயாவது பூமி கடியில் பொண்ணை வச்சேன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. கர்த்தர் வச்ச பொண்ணை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்விடத்தில் பீதாலாகும் கோமேத கல்லும் உண்டு. இந்த மாதிரி மினரல்ஸ் அண்ட் ரிச் ரிசோர்ஸஸ் இருக்கிற இடமா செலக்ட் பண்ணுறாரு. இது இந்த வசனங்கள்லாம் அப்படியே நம்ம படப்படன்னு வாசிட்டு போயிடக்கூடாது. பூமியில் என்னென்னமோ இருக்குது, அருமையான மினரல்ஸ் எல்லாம் இருக்கிற இடமா செலக்ட் பண்ணி அங்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி பொண்ணு கூட விளையுதாங்க, ஆறு ஓடுது, அப்படிப்பட்ட ஒரு இடத்த உண்டாக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறாரு. என்ன மாதிரி செலெக்ஷன் பாருங்க. கர்த்தர் ஒன்றும் சொல்ல, நீ பரலோகம் வந்துட்டு நான் உனக்கு அங்கே மாளிகை வைத்திருக்கிறேன், இங்கே எங்கே வாழ்ந்தா என்ன உனக்கு, போ ஒரு வாரத்தில் ஒரு குடிசையில் இரு அப்படின்னு சொல்ல. செலக்ட் பண்ணுறாரு பக்காவாக ஒரு இடத்த. நல்லா கவனிங்க, இது உங்களுடைய தரிசனமாக மாறட்டும். அருமையான இடத்த செலக்ட் பண்ணுறாரு, அற்புதமான ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறாரு. மனுஷனுடைய வாழ்க்கை அங்கே நேர்த்தியாக இருக்கும்படி செலக்ட் பண்ணுறாரு. அவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. குழாயை திறந்த தண்ணி வரணும் இல்லை, ஆறு ஓடுது, 4 ஆறுகளாக ஓடுது. மனுஷன் ஒருத்தன் தான் இருக்கிறான், ஆனால் 4 ஆறு அவனுக்கு இப்படி உண்டு பண்ணார். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலோகம் கோமேத கல்லும் உண்டு. மினரல்ஸு மற்ற ப்ரெஷஸ் ரிசோர்ஸஸ் எல்லாம் பூமிக்கு அடியில் இருக்குது. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ரொம்ப முக்கியம் இந்த வசனங்கள். இதை கொஞ்சம் தியானியுங்கள். எப்பேற்பட்ட இடத்த தேவன் மனுஷனுக்காக செட்டப் பண்ணுறாரு என்று பாருங்கள். அதை பார்க்கும்போது ஒரு காரியம் நல்லா விளங்குது. அது என்ன? தேவன் என்ன சொல்கிறாரப்பா, நான் உனக்கு மாதிரியை காமிச்சிட்டேன், என்ன அப்படியே இமிட்டேட் பண்ணு, நான் பண்ணுற மாதிரியே பண்ணு. நீ எப்படி சமுதாயத்தை உண்டாக்குவ, இதே மாதிரி பண்ணு. நல்ல பெஸ்ட் இடமா செலக்ட் பண்ணு, நல்ல ஒரு இருக்கக்கூடிய இடமா உருவாக்கு. நீ பண்ணுறதெல்லாம் என்னுடைய, அதிலெல்லாம் என்னுடைய சாயல் தெரிய வேண்டும், என்னுடைய ரூபம் தெரிய வேண்டும், என்ன மாதிரி இருன்றாரு. அப்படியே இமிட்டேட் பண்ணு.
நான் எப்படி இந்த பூமியை எடுத்து ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்த அந்த பூமியை எடுத்து அழகானதாக நல்லதாக பிரயோஜனமுள்ள ஒரு பூமியாக உண்டாக்குறனோ, அதுபோல் நீ எந்த இடத்த எடுத்தாலும் அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணு, உருவாக்கு. அதை ஒரு வேளை கெட்டு போய் கிடக்கலாம், அதை எடுத்து நல்லதாக மாற்று அப்படிங்கிறாரு. நான் எப்படி ஒரு இடத்தை எடுத்து செலக்ட் பண்ணி நல்ல ஒரு இடமா செலக்ட் பண்ணி அதை அழகான ஒரு தோட்டமாக உருவாக்கணும், அது மாதிரி ஆளா நீ இருன்றார். ஹலோ, அது மாதிரி குடும்பத்தை உருவாக்கு, அது மாதிரி தொழிலை உண்டாக்கு, அது மாதிரி உன் கையின் கிரியை உண்டாக்கு, அது மாதிரி உண்டாக்குன்றார். மனசில் வைக்கணும் பாருங்கள். ஏதோ ஒன்றுங்க, வயிற்று பசிக்கு ஏதாவது கிடைச்சா போதும், நாட்களை தள்ளணும் இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தத்துவம் இருக்குது பாருங்கள் உலகத்தில். நாட்களை தள்ளணும் இல்லையாங்க? ஏதோ ஒரு 70-80 வயசு இருக்க போகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் போய் பரலோகத்தில் மாளிகை இருக்குது நமக்கு. ஆனால் இங்கே தள்ளணுமே, அதுக்கு ஒரு சின்ன வருமானம் வேணும், வயிற்றுக்கு சோறு வேணும், படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், தலைக்கு ஒரு கூரை வேணும், வெயிலுக்கும் மழைக்கும். அவ்வளோதான் நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, என் தரிசனம் அப்படி கிடையாது. இது யாரோ சில கிறிஸ்தவர்கள் உண்டாக்குன தரிசனம், நம்பாதேன்றார். இதை போதிப்பாங்க, நம்பாதீங்க. கர்த்தருடைய தரிசனம் என்ன? அருமையான அற்புதமான இடம், இப்படி தான் நீ பண்ணணுன்றாரு. எதை எடுத்தாலும் நீ அப்படி தான். ஒரு கல்யாணம் பண்ணுறியா? ஹலோ, கவனிப்போம். வருஷத்துக்கு 40 கல்யாணம் நடக்குதுங்க. அதனால தான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுறீங்களா? ஒரு பெரிய தரிசனத்தோடு பண்ணணும். ஒரு நல்ல அருமையான ஒரு குடும்பத்தை உண்டாக்க போகிறேன், அருமையான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள போகிறேன், அதை நல்லா அவங்கள நல்லா வளர்க்க போகிறேன், தேவனுடைய சாயலின் ரூபத்தின்படி உள்ள பிள்ளைகளாக வளர்க்க போகிறேன், பிரயோஜனம் உள்ளவர்களாக அற்புதமானவர்களாக அவர்களை உருவாக்க போகிறேன், என் கையில் கொடுக்கப்பட்ட தொழிலை வியாபாரத்தை நல்லா செய்ய போகிறேன். ஆண்டவருடைய சுவாபம் எனக்குள்ள இருக்குது, அவருடைய